சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026 மார்ச் 28லேருந்து அதிரடியாக நடக்க போகிறது தொடங்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் நேற்று நடந்த சிஎஸ்கே ரோட் 26 அப்படின்ற நிகழ்வு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்தது, மக்களோட வரவேற்பை எந்த அளவுக்கு பெற்றிருக்கு அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அடுத்து என்ன நடந்துச்சு, அதுக்கு மற்ற டீம்ஸோட அப்டேட்ஸ் என்ன, அதுவும் முக்கியமாக நம்ம தலை தோனி கொடுத்த ரியாக்ஷன் இன்டர்நெட்டில் எந்த அளவுக்கு வைரலாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். இப்போது சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த இந்த திருவிழாவில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டோனி அவர்கள் வந்து முஃபாசா அப்படின்னும், ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் சிம்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே சிவகார்த்திகேயன் அவர்கள் தோனி கிட்ட பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் விளையாடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு அவர் ஐ வில் ட்ரை அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பார். இப்போ அந்த ரியாக்ஷன் தான் இன்டர்நெட்டையே அதிர வச்சிருக்கு. ஓகே, மற்ற ஐபிஎல் டீம்ஸோட அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா அவர்கள் தான் கேப்டன்சி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்சி பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் தங்களோட 6வது கப்பை குறி வச்சிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது அவங்களுக்கான ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் தான் விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜத் பட்டிதார் அவர்கள் தான் வந்து கேப்டன்சி இந்த வருஷமும் பண்ண போகிறார் அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு. கேகேஆரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக வெளியே இருக்க ஆகாஷ் தீபுக்கு பதிலாக சௌரவ் தூபே அவர்கள் தான் டீம் உள்ள வந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்து எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரை இஷான் கிஷான் அவர்கள் தான் இடைக்கால ஒரு கேப்டனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 26 கோடி கொடுத்த எடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ பயங்கரமான ஃபார்மில் இருக்காரு. எந்த அளவுக்கு அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்து ஆர்ஆர் டீம், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் இப்போது சாம் கரனுக்கு பதிலாக தஷுன் ஷானக்கா உள்ளே வந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஐபிஎல் டீமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் சப்போர்ட் யாருக்கு இந்த வருஷம் அப்படின்றத மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.